திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு QR கோடை ஸ்கேன் செய்து பில் செலுத்துவது போல 1500 ரூபாயை ஏமாற்றிச் சென்ற இளைஞர்களை தேடி வருகின்றனர். நூதன முறையில் திசை திருப்பி மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? QR கோடை ஸ்கேன் செய்து பில் செலுத்துவது போல் ஏமாற்றி செல்லும் இளைஞர்களின் CCTV காட்சிதான் இவை. ஹோட்டலில் கைவரிசை காட்டிய சீட்டிங் பாய்ஸ் போலீசில் சிக்குவார்களா? திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அண்ணா நகரைச் சேர்ந்தவர் தேன்மொழி. இவர் வடமதுரை பத்திரப்பதிவு அலுவலகம் அருகே ஹோட்டல் நடத்தி வருகிறார். சம்பவத்தன்று இரவு ஹோட்டலுக்கு 2 இளைஞர்கள் சாப்பிட வந்தனர். அப்போது நாங்கள் 1000 ரூபாய் உங்களது அக்கவுண்ட்டுக்கு செலுத்துகிறோம், கையில் பணமாக தாருங்கள் என்று தேன்மொழியிடம் கேட்டுள்ளனர். அதற்கு தேன்மொழி சரி என்று சொன்னதும் இருவரும் மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி என ஆர்டர் செய்து 500 ரூபாய்க்கு சாப்பிட்டுள்ளனர். சாப்பிட்டு முடித்துவிட்டு வந்த இளைஞர் கல்லா அருகிலிருந்த QR கோடு ஸ்கேனரை ஸ்கேன் செய்து பணம் செலுத்தி 1500 ரூபாய் பில் பெய்டு என்று வந்த மெசேஜை தேன்மொழியிடம் காட்டியுள்ளார். அப்போது மற்றொருவரிடம் பில் வாங்கி கொண்டிருந்த தேன்மொழி இளைஞர் காட்டிய மெசேஜை பார்த்துவிட்டு அவர்களிடம் சாப்பிட்ட பில் 500 ரூபாய் போக மீதி 1000 ரூபாய் பணத்தை கொடுத்துள்ளார். பணத்தை பெற்றுக்கொண்ட இளைஞர்கள் அங்கிருந்து மின்னல் வேகத்தில் தப்பிவிட்டனர். சிறிது நேரம் கழித்து தேன்மொழி தனது வங்கி கணக்கை பார்த்தபோது 1500 ரூபாய் பணம் கணக்கில் வரவாகாமல் இருந்தது தெரிய வந்தது. மேலும் அந்த வாலிபர்கள் QR கோடை ஸ்கேன் செய்வது போல் நடித்து வேறு ஒருவருக்கு 1500 ரூபாய் பணம் அனுப்பிவிட்டு அந்த மெசேஜை காட்டி 1500 ரூபாயை ஏமாற்றிச் சென்றதும் தெரிய வந்தது. இந்த காட்சிகள் கடையிலிருந்த CCTV கேமராவில் பதிவாகியிருந்தன. அவை தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலையில் வடமதுரை போலீசார் மோசடியில் ஈடுபட்ட இளைஞர்களை தேடி வருகின்றனர்.